டு த சர்க்கிள் கான்செப்ட்ல என்ன ரொம்ப இம்பார்ட்டன்ட்டா தேவைன்னா, இந்த மாரி சர்க்கிள்ஸ் இருக்கு இல்லையா? இதுக்கு பேரு செக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு சென்டர், 2 ரேடியஸ் இந்த மாரி ஒரு ஆர்க் லென்த். இந்த இதுக்கு பேரு செக்டர். ஓகேவா? சென்டர் வச்சு ரேடியஸ் வச்சு 2 ரேடியஸ் வச்சு ஸ்ப்ளிட் பண்ற இந்த இதுக்கு பேரு செக்டர்ன்ற பேரு. ஸ்மால் லெவல்ல சின்ன இதா இருக்கிறதுக்கு பேரு மைனர் செக்டர். பெருசா இருக்கு இல்லையா? இந்த ஏரியாக்கு பேரு மேஜர் செக்டர். ஓகேவா? இதுக்கு பேரு மேஜர் செக்டர். ஓகே. இதுக்கு பேரு செக்மென்ட். இதுக்கு பேரு மைனர் செக்மென்ட். இதுக்கு பேரு மேஜர் செக்மென்ட். ஓகேவா? செக்டர் அண்ட் செக்மென்ட். தென் இது என்னன்னா அதாவது செக்டாரோட ஏரியா அண்ட் லென்த் ஆர்க் லென்த் கண்டுபிடிக்கிறது ஈஸி. ஆர்க் லென்த்னா இதுதான் ஆர்க் லென்த்ன்னு சொல்லுவாங்க. இந்த செக்டாரோட ஆர்க் லென்த்னா இதுதான். அதே மாரி ஏரியானா இது. இது 2ம் கண்டுபிடிக்கிறது ரொம்ப ஈஸி. ஏன்னா θ/360 πr². ஏரியா கேட்டா πr². ஏன்னா சர்க்கிளோட ஏரியா πr². அதுதான் இங்க ஃபார்முலாவா வரும். இதே இது வந்து θ/360 × 2πr. 2πrனா நமக்கு தெரியும் சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் த சர்க்கிள். அதாவது ஆர்க் லென்த் கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த ஃபார்முலா யூஸ் பண்றோம். ஓகே மேம். 2πr. இது πr². 2 ஃபார்முலா புரிஞ்சதா? எஸ் மேம். நெக்ஸ்ட் என்னன்னா செக்மென்ட். செக்மென்ட் கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். இந்த செக்மென்ட்டோட ஏரியா கண்டுபிடிக்கிறதுக்காக என்ன பண்ண போறோம் அப்படின்னா, நமக்கு சென்டர் இருக்கு. இந்த ரேடியஸ் தெரியும். இதுவும் ரேடியஸ்ன்னு தெரியும். இப்போ இது செக்டரா மாறிடுச்சு. கரெக்ட்டா? எஸ் மேம். இப்போ இந்த ஃபுல் ஏரியா நமக்கு தேவையில்ல. இந்த ப்ளூ கலர் ஷேடட் ஏரியா தான் வேணும். நம்மனால செக்டரோட ஏரியா கண்டுபிடிக்க முடியும். நம்ம என்ன செய்யணும்னா, இந்த ட்ரையாங்கிளோட ஏரியாவ சப்ட்ராக்ட் பண்ணணும். ஆட்டோமேட்டிக்கா இந்த செக்மென்ட் கிடைச்சிரும். கரெக்ட்டா? எஸ் மேம். என்ன பண்ண போறோம்? ஃபுல் செக்டார்ல இருந்து இந்த ட்ரையாங்கிளோட ஏரியாவ ரிமூவ் பண்ண போறோம். ரிமூவ் பண்ணா ஆட்டோமேட்டிக்கா நமக்கு என்ன கிடைச்சுன்னா, இந்த செக்மென்ட்டோட ஏரியா கிடைச்சிரும். ஓகே. ஓகேவா? அப்ப எஸ் என்ன வரணும்னா, ஏரியா ஆஃப் செக்மென்ட். செக்மென்ட்க்கு ஒவ்வொரு நேம் இருக்கும். அந்த ஒவ்வொரு பிக்சர் வச்சு நம்ம நேம் வச்சுக்கலாம். ஏரியா ஆஃப் செக்மென்ட் ஈக்குவல் டூ ஏரியா ஆஃப் செக்டர் மைனஸ் ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள். ஓகேவா? எஸ் மேம். இதுதான் செக்மென்ட்க்கான ஃபார்முலா. இத நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். இப்ப இதுல எது ஓகே வந்து மேம். கஷ்டமா இருக்கும்னா, ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் கண்டுபிடிக்கிறது தான் கஷ்டமா இருக்கும். அத எப்படி கண்டுபிடிக்கலாம்னு பார்ப்போம். இப்போ ஒரு சர்க்கிள் எடுத்துட்டோம் அப்படின்னா, சர்க்கிள்ல இந்த மாதிரி செக்டார் இருக்கும். இந்த மாரி ஒரு ட்ரையாங்கிள் மேக் ஆகும். நமக்கு தெரிஞ்ச ரூல்ஸ் எல்லாம் தெரியும். என்னென்ன ரூல்ஸ்? இது 2ம் ரேடியஸ். எஸ் மேம். நெக்ஸ்ட் என்னன்னா, இது வந்து பெர்பெண்டிகுலரா பைசெக்ட் பண்ணும்னு நமக்கு தெரியும். கரெக்ட்டா? எஸ் மேம். இது ஒரு கார்ட வந்து பெர்பெண்டிகுலரா பைசெக்ட் பண்ணும்னு தெரியும். இத எம்ன்னு வச்சுக்கலாம். இத ஓன்னு வச்சுக்கலாம். இது ஏ, இது பின்னு வச்சுக்கலாம். இப்போ இந்த ஆங்கிள் நமக்கு குடுத்துருவாங்க. இந்த ஆங்கிள் வந்து எக்ஸாம்பிள்க்கு 120 டிகிரினா, இங்க என்ன இருக்கும்னா 60 டிகிரி. இது 60 டிகிரி. அதுக்கு முன்னாடி வெயிட் பண்ணுங்க. இத கண்டுபிடிக்க வேணாம். 120. இப்ப நமக்கு என்னலாம் தெரியும்னா, இந்த ஆங்கிள் தெரியும். எஸ் மேம். என்ன தெரியும்? ஈக்குவல் அப்படின்னு தெரியும். ஆங்கிள் தெரியாது. ஈக்குவல்ன்னு தெரியும். 2 எஸ் மேம். ஆங்கிள்ஸ் ஈக்குவல். இந்த ஆங்கிள் 90 டிகிரி. இது 2ம் சேம் சைடு. சரியா? இது வந்து என்னது? காமன். இது எல்லாத்தையும் காமன். வச்சு இது 2 கான்கர்வன்ட்ன்னு சொல்லலாமா? எஸ் மேம். OAMமும், OBMமும் கான்கர்வன்ட். கான்கர்வன்ட்டா இருந்தா சிபி/சிடி ரூல் படி நெறைய ஈக்குவலா வரும். என்னன்னா ரிமைனிங் போர்ஷன்ஸ் ஃபுல்லி ஈக்குவலா இருக்கும். AM ஈக்குவல் டூ BM. அதேபோல ஆங்கிள் AOM ஈக்குவல் டூ ஆங்கிள் BOM. ஓகேவா? எஸ் மேம். இப்போ AOM ஈக்குவல் டூ BOM அப்படின்னா, ஆங்கிள் AOB ஈக்குவல் டூ 120 டிகிரி. AOBய நம்ம 2 ஆங்கிளா ஸ்ப்ளிட் பண்ணலாம். ஈக்குவல் டூ 120 டிகிரி. BOMமும் AOMமும் ஈக்குவல் அப்படின்னால நான் 2யுமே AOMன்னு எடுத்துக்கிறேன். AOM பிளஸ் AOM
equal to 120 degree. 2 times angle AOM equal to 120 degree. Angle AOM equal to 120 divided by 2. Angle AOM equal to 60 degree. Okay வா? Okay, ma'am. சிம்பிள் தான் ஆக்சுவலா 120 இது ரெண்டும் ஈக்குவலா இருக்கனால என்னது இது என்ன இருக்கோ அது இன்னும் இருக்கும் அப்ப ரெண்டுமே சேம் அப்ப டிவைடட் பை 2 போடணும் சேமா இருந்துச்சு ஒரே லெவல் தான் அப்படின்னா அந்த மொத்த வேல்யூ 2 ஆல் டிவைட் பண்ணா ரெண்டு பேரும் ஈக்குவல் ஷேர் பண்ற மாதிரி வரும் 60 Okay, 60 ma'am. இந்த மாதிரி வரும் இத ஸ்டெப்ஸ் படி எழுதலாம்னா இப்படி எழுதலாம் ஓகேவா Okay, ma'am. இப்போ நமக்கு ஆங்கிள் தெரிஞ்சிருச்சு 60 டிகிரி இந்த ஆங்கிள் 60 டிகிரினா இந்த ஆங்கிள் என்னவா இருக்கும் 30 டிகிரி இருக்கும் ஆங்கிள் சம் Okay. ப்ராப்பர்ட்டி இது 30 டிகிரி இருக்கும் 30 இது degree. 60 டிகிரி ஓகேவா இப்போ Okay, ma'am. இந்த ரைட் ஆங்கிள் எடுத்துட்டோம் அப்படின்னா AMO ரைட் ஆங்கிள்ல 60 டிகிரி 30 டிகிரி இந்த ரேடியஸ் வந்து 7 எடுத்துக்கலாம் ரேடியஸ் கொடுத்துட்டாங்க அப்படின்னா நம்மனால இந்த ரெண்டு சைடும் கண்டுபிடிக்க முடியுமா முடியாதாப்பா Yes, ma'am. எப்படி கண்டுபிடிக்கலாம் மேம் நம்ம வந்து tan theta மாதிரி யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கலாம்ல மேம் ரேஷியோஸ் யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கலாம் ஸோ நமக்கு ஹைப்போடனஸ் வந்ததுனால ஹைப்போடனஸ் சைன் அண்ட் காஸ்ல தான் வரும் அதனால சைன் தீட்டா அண்ட் காஸ் தீட்டா யூஸ் பண்ணி ஏஎம் அண்ட் ஓஎம் கண்டுபிடிச்சிடலாம் ஓகேவா அப்ப இது எல்லாமே தெரிஞ்சிருச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் கண்டுபிடிச்சிடலாம் கரெக்டா எஸ் மேம் ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் ஃபார்முலா என்னடா half into h மேம் half into base into h half into base h. into h half b into h o m a b half base என்னதுடா ab இதுதானே AB. பேஸ் எஸ் மேம் h என்னமா OM. OM ஸோ அந்த பேஸ்ல வரக்கூடிய பெர்பெண்டிகுலர் லைன் தான் ஹைட் ஆக்சுவலா OM நம்ம பேஸ்னு எடுத்தோம்னா இங்க இதை கண்டுபிடிக்கணும் நம்ம ஸோ அதெல்லாம் கண்டுபிடிக்க முடியாதுல நமக்கு என்ன கொடுத்துருக்காங்களோ அதுல ஹைட் இருக்கு அப்ப பேஸ் இதுதான் எடுத்துக்கணும் ஓகேவா ஓகே மேம் அவ்வளவுதான் ஓகே இப்போ நமக்கு தேவையான பேஸ் ஃபுல்லும் பார்த்துட்டோம் ஒரு கான்செப்டுக்கு தேவையான எல்லா பேஸும் பார்த்துட்டோம் இப்போ சம்ஸ் பார்க்கலாம் நமக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா find the area of the sector of the circle with radius 4 cm and 30 degree find the area of the corresponding major sector 30 degree angle and 4 cm radius r equal to 4 cm and theta equal to 30 degree இந்த மாதிரி ஒரு சர்க்கிள்ல உள்ள செக்டரோட ஏரியா என்ன தென் அதோட மேஜர் செக்டரோட ஏரியா என்னன்னு கேட்டிருக்காங்க ஓகேவா நமக்கு இந்த Okay. ப்ளூ ரீஜியனும் கேட்டிருக்காங்க அண்ட் இந்த கிரீன் ரீஜியனும் கேட்டிருக்காங்க ப்ளூ ரீஜியன் ஃபார்முலா என்னது ஏரியா ஆஃப் த செக்டர் ஈக்குவல் டு theta by 360 into 2 pi r pi r square ஓகே மேம் theta equal to 30 degree டிகிரி pi வேல்யூ அவங்களே கொடுத்துருக்காங்க 3.14 radius what is the value of radius 18 4 into 4 4 into 4 எதுக்கிட்ட 18 சொன்னா 16 மேம் அவசரப்பட்ட ஆன்சர் சொல்லக்கூடாது 0 0 கட்டு 12 3s are 36 1 3s are 3 4 3s are 12 சரி 3 4s are 12 1 4s are 4 இது எல்லாம் மல்டிப்ளை பண்ணி 3 ஆல டிவைட் பண்ணும் இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணா 12.56 3 ஆல டிவைட் பண்ணா இந்த நம்பர் வரும் ஸோ இதை டிவைட் பண்ணா என்ன வரும்னா 4.186 வரும் இப்போ டாட்டுக்கு அடுத்து 3 டெசிமல் பாயிண்ட் வர வரைக்கும் கண்டுபிடிச்சா போதும் ஓகே மேம் அதுக்கப்புறம் அதை 2 பாயிண்ட் டெசிமலா கன்வெர்ட் பண்ணும் எப்படின்னா 1 இந்த 6 நான் ரிமூவ் பண்ண போறேன் 6 ரிமூவ் பண்ணா இந்த 6 வந்து இங்க 7 ஒரு நம்பர் ஆட் ஆகி 8 வந்து 9 மாறிடும் ஓகே மேம் சைடுல அப்ராக்சிமேட் அப்படின்ற மேட்ச் ஓகே ஓகேவா ஓகே மேம் இது ஏரியா ஆஃப் த குட்டி செக்டரோடது இப்போ Minor ஏரியா ஆஃப் த மேஜர் செக்டர் கண்டுபிடிக்கிறதுக்கு ரெண்டு மெத்தட் இருக்கு ஒரு மெத்தட் என்னன்னா டீட்டா என்னன்னு இதுக்கு கண்டுபிடிச்சாலே போதும் இதோட டீட்டா என்னது இது 30 டிகிரினா எஸ் மேம் இதோட வேல்யூ 330 டிகிரியா இருக்கும் theta equal to 360 minus 30 degree total 360
ஓகே அதுல மேம். இது அதுல 30. 30 டிகிரிய மட்டும் மைனஸ் பண்ண ஓகே மேம். ஸோ இதுவும் அதே மாரி மேஜர் செக்டார் ஏரியா ஈக்குவல் டு 330/360 இன்டு பை ஆர் ஸ்கொயர். சேம் ஃபார்முலா போட்டு அப்படியே சப்ஸ்டிட்யூட் பண்ணி சால்வ் பண்ணலாம். சரி, ஓகே இன்னொரு மேம். மெத்தட் என்ன அப்படின்னா, டோட்டல் சர்க்கிளோட ஏரியா ஈஸி பை ஆர் ஸ்கொயர். ஃபயர் சார். அதுல இருந்து நம்ம ஏற்கனவே கண்டுபிடிச்சிருக்கோம்ல இந்த செக்டரோட ஏரியா, எஸ் மேம். அத மட்டும் ரிமூவ் பண்றது, சப்ட்ராக்ட் பண்றது. ஓகே மேம். அதுதான் உன்னோட கொஸ்டின்ல செஞ்சிருக்காங்க. பை ஆர் ஸ்கொயர் மைனஸ் ஏரியா ஆஃப் த செக்டர். ஏரியா ஆஃப் த செக்டர் ஆல்ரெடி தெரியும் இல்லையா? 4.19 கண்டுபிடிச்சிருக்கோம்ல, அதுல இருந்து சப்ட்ராக்ட் பண்ணா போதும். ஓகேவா? எந்த ஓகே மேம். மெத்தட் ஈஸியா இருக்கோ, எந்த மெத்தட் வேணா ஃபாலோ பண்ணிக்கலாம். ஓகே மேம். எக்ஸாம்பிள் ஒன்னு சால்வ் பண்றியாடா? எஸ் மேம். சால்வ் பண்ணுமா. ஓகேடா. ஸோ எக்ஸாம்பிள் 2 வந்து கொஞ்சம் நம்ம ஆல்ரெடி பார்த்ததுனால இது கொஞ்சம் ஈஸியா இருக்கும்னு நினைக்கிறேன். என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஃபைண்ட் த ஏரியா ஆஃப் த செக்மென்ட் ஏஒய்பி. பிக்சர் டிரா பண்ணிக்கலாம். (21 centimeter). Radius value 120 degree கொடுத்துருக்காங்க. இந்த செக்மெண்டோட ஏரியா கேட்டிருக்காங்க. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் இது Y, A, B, O. ஓகேடா. ஸோ இப்போ நம்ம ஆல்ரெடி என்ன பண்றோம்? ஏரியா ஆஃப் த செக்டர் மைனஸ் ஸோ ஏரியா ஆஃப் செக்டர். இப்போ நம்ம செக்டர்ன்றத நேமோட கொடுக்க போறோம். OAB. சார் நமக்கு என்ன செக்மெண்ட் தானே கண்டுபிடிக்கணும்? ஏரியா ஆஃப் செக்மெண்ட் எஸ் மேம். AYB. ஓகேவா? எஸ் மேம். ஓகே. AYB ஈக்குவல் டு ஏரியா ஆஃப் செக்டர். அந்த ஃபுல் செக்டர்ல இருந்து செக்டரோட நேம் என்னது? OAYB மைனஸ் ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள். ஓகேவா? ஏரியா ஆஃப் த செக்டர் ஏ கருத்து என்னது? ஓ தானா? இப்போ நமக்கு என்ன இம்பார்ட்டன்ட்னா, ஓகேடா. ஸோ இதுக்கு ஆல்ரெடி நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, இந்த ஏரியா ஆஃப் த இப்போ ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஏன்னா ஏரியா ஆஃப் த செக்டர் கண்டுபிடிக்கிறது ஈஸி தான். ஸோ அதை கண்டுபிடிக்கனாலும் கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? ஏரியா ஆஃப் த செக்டர் எஸ் மேம். OAYB. ஏரியா ஆஃப் த செக்டர் ஃபார்முலா என்னப்பா? θ/360 இன்ட்டு எஸ் மேம். பை ஆர் ஸ்கொயர். தீட்டாவோட வேல்யூ 120 டிகிரி அவங்க கொடுத்துருக்காங்க. 360. பை வேல்யூ வந்து நமக்கு அவங்க கொடுக்கல. 22/7 யூஸ் பண்ணிக்க சொல்லியிருக்காங்க. ரேடியஸ் வேல்யூ 21 இன்ட்டு 21. ஒருவேளை அவங்க வந்து பை வந்து எப்படி இருக்கணும்னு கொடுக்கலன்னா நம்ம எப்படி யோசிக்கணும்னா, இந்த வேல்யூ வந்து 7ஆல டிவைட் ஆகக்கூடிய நம்பர்ஸா இருந்துச்சு அப்படின்னா 22/7 போடணும். 7ஆல டிவைட் ஆகாம வேற நம்பர்ஸ் இருந்தா 3.14 யூஸ் பண்ணிக்கணும். ஓகே மேம். 3 0 0 கட்டு 1 12s are 1, 3 12s are 36, 1 3s are 3, 1 3s are 3. So 21 into 22. ஓகேவா? 21 22ஆல மல்டிப்ளை பண்ணணும். ஓகே மேம். 462 centimeters square. ஓகேவா? ஓகே. இப்போ நம்ம ஏரியா ஆஃப் த செக்டர் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ இந்த ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் கண்டுபிடிக்கணும். நல்லா பார்த்துக்கோ. இந்த ட்ரையாங்கிள வந்து இத வந்து ஃபர்ஸ்ட் நம்ம ரூல் படி போட்டுக்கலாம். என்ன ரூல்னா, இதுல இருந்து இத பெர்பெண்டிகுலரா வரைஞ்சா இது M பெர்பெண்டிகுலரா இருக்கும். கரெக்ட்டா? எஸ் மேம். இதுவும் 21 சென்டிமீட்டர்ஸ். இந்த 2 ஆங்கிளும் ஈக்குவலா இருக்கும். ஏன்னா இது ஒரு ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள்.
இப்ப இத அப்படியே என்ன பண்ணணும்னா, நியூ Yes, ஒரு ma'am. ட்ரையாங்கிள டிரா பண்ணி செய்யணும். அப்பதான் நமக்கு மிஸ்டேக்ஸ் இல்லாம நம்மளோட ஆன்சர்ஸ் ஃபுல்லும் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ட்ரையாங்கிள் Okay, வரைஞ்சாச்சு. ma'am. 21, 21 மார்க் பண்ணியாச்சு. இது சென்டர்ல இருந்து வரனால O, A, B, M. இது 90 டிகிரி. இது 120 டிகிரி. இது 2 ஈக்குவலா இருக்கும். ஓகே. இப்ப நம்ம எப்பவும் போல ஐசோஸ் 2 ட்ரையாங்கிளுக்கும் கான்க்ருவென்சி கொண்டு வர போறோம். ட்ரையாங்கிள் Okay, OAM ma'am. அண்ட் ட்ரையாங்கிள் OBM. எடுத்தோன்னே என்னெல்லாம் ஈக்குவலா இருக்கு? Common OA equal to OA is OB. equal to Radius. OM equal to OM OM is common. radius. அப்புறம் angle OMA 90 degree. angle OMB equal to 90 OM. degree. ஓகேவா? So Yes, therefore ma'am. OAM இது எப்படி வேணா எழுதிக்கலாம். நம்ம ஆனா என்ன எழுதுறோமோ அதுக்கு ஏத்த மாதிரி தான் இருக்கணும். இங்க என்ன எழுதிருக்காங்கன்னா AMO is congruent to BMO. ஓகேவா? ரெண்டும் கான்குரண்ட் ஆச்சு. பை கான்குரன்சில என்ன வரும்? பை சிபிசிடி ரூல் படி என்னெல்லாம் காமனா இருக்கும்னா ஆங்கிள் AOM ஈக்குவல் டு ஆங்கிள் BOM. ஓகேவா? சிபிசிடி. நெக்ஸ்ட் என்ன மார்க்கு? சைட்ஸ் AM ஈக்குவல் டு BM. ஓகேவா? இது ரெண்டும் நமக்கு போதும். இதை வச்சு நம்ம கண்டுபிடிக்கலாம் நெக்ஸ்ட். Yes. இப்போ ஆங்கிள் வந்து என்ன கண்டுபிடிக்கலாம்? ஆங்கிள் AOB வந்து 120 டிகிரி. அப்ப இது ரெண்டு ஈக்குவல் அப்படின்றதுனால AOM plus BOM equal to 120 டிகிரி. நமக்கு AOM தான் வேணும். AOM plus AOM equal to 120 டிகிரி. BOM நம்ம AOM னே எழுதிக்கிறோம். ஏன்னா இது ரெண்டு ஈக்குவல் அப்படின்றதுனால. இது 1ன்னு வச்சுக்கலாம். Okay, ma'am. So from 1. 2 times AOM equal to 120 degree. Therefore angle AOM equal to 60 degree. அப்ப BOM 60 டிகிரி தான். Okay, ma'am. இப்போ நம்ம ட்ரையாங்கிள் எடுத்துக்கலாம். ட்ரையாங்கிள் எடுத்துட்டு 90 டிகிரி. மேம் உங்க வாய்ஸ் பிரேக் ஆகுது மேம். இப்ப கேக்குதாடா? ஓகேடா. சோ இப்போ நமக்கு என்ன வேணும்னா நமக்கு தெரியும் ஆல்ரெடி ட்ரையாங்கிளோட ஏரியா கண்டுபிடிக்கணும். half base into height. Base means AB, height means OM. இந்த AB and OM கண்டுபிடிக்கிறதுக்காக நம்ம ஒன் ஆஃப் த ரைட் ஆங்கிள் மட்டும் எடுத்துக்கோம். OMB. இதுல நம்ம ரேசியோஸ் இருக்கு இல்லையா? ட்ரிக்னாமெட்ரியில படிச்ச ரேசியோஸ் யூஸ் பண்ணி அந்த 3 சைட்ஸையும் நம்ம 2 சைட்ஸையும் கண்டுபிடிச்சிடலாம். இங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஹைப்போடனஸ் வேல்யூ மட்டும் தான் இருக்கு. என்ன இல்லைன்னா ஆப்போசிட்டும் அட்ஜசன்ட்டும் இல்ல. அப்ப இந்த மாதிரி கண்டுபிடிக்கிறதுக்கான ரூல் என்னன்னா சைன் அண்ட் காஸ் தான். அப்ப சைன் 30 டிகிரி ஈக்குவல் டு ஆப்போசிட் சைட். சைனோட ஆப்போசிட் OM. OM பை ஹைப்போடனஸ் OA. OM வேல்யூ தெரியாது. OA வேல்யூ 21 தெரியும். சைன் 30 டிகிரியோட வேல்யூ 1/2 ஈக்குவல் டு OM பை 21. அப்போ OM ஈக்குவல் டு 21/2. ஓகேவா? Yes, ma'am. OM வந்து 21/2. ரைட். நெக்ஸ்ட் AM ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். AMக்கு cos 30 டிகிரி. AM by 21. AM cos 30 degree value √3/2. AM by 21. AM equal to 21 √3 divided by 2. இப்போ இதுவும் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் கண்டுபிடிச்சோம். ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் ஈக்குவல் டு half base into height. இப்போ AM அப்படின்றது என்னன்னா half length. ஓகேவா? நமக்கு என்ன வேணும்னா AB வேணும். AB equal to AM plus MB. AM ஓட வேல்யூ 21 √3/2. கரெக்டா? Yes, ma'am. இதுவும் 21 √3/2 வரும். ஏன்னா AM equal to BM. அப்ப 2 times வந்து 21 √3/2 இருக்கு. கன்ஃபியூஸ் ஆகக்கூடாதுடா. டினாமினேட்டர் சேம். அதனால 2 காமன் எடுத்துக்கிறோம். 21 plus 21 42 √3 வரும். திருப்பி கேன்சல் பண்ணா 21 √3 வரும்.
ஓகேவா? ஓகே மேம். ம். இப்ப ஓகே மேம். ஏபியோட வேல்யூ 21√3. அதே மாதிரி பேஸ் ஹைட் OM ஓட வேல்யூ என்ன பார்த்தோம்? 21/2. ஓகேவா? ம். எஸ் மேம். OM 21/2 தானே பார்த்தோம். இந்த இருக்குல்ல. எஸ் மேம். இப்போ ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் கண்டுபிடிக்கணும். ஓகே மேம். Twenty-one into 21, 441√3 divided by 4. ஓகேவா? ஓகே மேம். சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஏரியா கண்ணால சென்டிமீட்டர் ஸ்கொயர் போட்டுட்டோம். இப்போ நமக்கு என்ன வேணும்னா செக்மெண்ட். செக்மெண்ட்டுக்கான ஃபார்முலா இருக்கு இல்லையா? செக்மெண்ட் AYB ஈக்குவல் டு ஏரியா ஆஃப் த sector 462 minus ஓகே of மேம். area of the triangle 441√3 divided by 4 centimeter square. அதில் காமன் டேர்ம் எடுக்கிறோம். காமன் டேர்ம் எடுக்கணும்னா இங்க 4 இல்ல. டினாமினேட்டர்ல 4 இல்ல. அதனால நம்ம என்ன எஸ் பண்ணுவோம்? மேம். நியூமரேட்டர் 4 ஆல மல்டிப்ளை பண்ணணும். இப்போ 462 அப்படின்ற நம்பர் எப்படி வந்துச்சு அப்படின்னா 21 into 22ல தான் வந்தது. கரெக்டா? இந்த எஸ் மேம். 441 அப்படின்றது 21 into 21ல தான் வந்தது. இது 21 into எஸ் மேம். 22 இது 21 into 22 இது 21 into 21. ரெண்டுலயுமே 21 காமனா இருக்கு எடுத்துக்கலாம். அதே மாதிரி 4 காமனா எடுத்துட்டோம்னா நியூமரேட்டர்ல 22 இருக்கு. இந்த கிராஸா மல்டிப்ளை பண்ணும். 4 இங்க இல்ல. அப்போ 4ல மல்டிப்ளை பண்ணாதான் நமக்கு என்ன வரும்? 4 வரும். அதனால 22 into 4 minus 21 into 21. ஒரு 21 எடுத்துட்டோம் வெளியே. அப்போ 21 மட்டும் தான் இருக்கும். 21√3. மேம் திரும்பி எக்ஸ்பிளைன் பண்றீங்களா மேம் இந்த பார்ட் ஓகே. மட்டும்? ஓகேடா. 462 minus 441√3 divided by 4ன்னு இருக்கு. இதோட சிம்பிளிஃபிகேஷன் என்னன்னா இந்த 4 இங்க கிராஸா மல்டிப்ளை பண்றோம். 4 into 462 minus 44√3 divided by 4. 441. ஓகேவா? ஓகே மேம். இதுக்கு அடுத்த ஸ்டெப்ல காமன் டேர்ம் வெளியே இருக்கிறது. 441 அப்படின்றது 21 into 21. 462 அப்படின்றது 21 into 22. ஓகேவா? ஓகே மேம். இங்க 21 and 22 இருக்கு. இங்க 21 into 21 இருக்கு. இப்ப ரெண்டுலயுமே என்ன காமனா இருக்குன்னா 4 காமனா இருக்கு. சார் எஸ் நியூமரேட்டர் மேம். 4ல 21 வந்து இங்கே இருக்கு, இங்கே இருக்கு, இங்கே இருக்கு. இங்க 4 இருக்கு. இப்ப 21 நியூமரேட்டர்லயும் 4 டினாமினேட்டர்லயும் காமனா எடுக்கிறோம். ஸோ இங்க எடுத்துட்டோம்னா இது ரெண்டும் ரிமூவ் ஆயிடும். 4 into 22 மட்டும் இருக்கும். இங்க 21√3 மட்டும் இருக்கும். புரியலன்னா திருப்பி கேட்டுக்குமா? புரியுது மேம் இப்ப. ஓகே. ஸோ 21/4 இது 88 minus 21√3 சென்டிமீட்டர் ஸ்கொயர் வரும். ஓகேவாடா? ஓகே மேம். அவ்வளோதான்டா. சூப்பர்மா. காப்பி பண்ணிக்கிறியா? நீனா சால்வ் பண்ண ட்ரை எஸ் பண்ணு. மேம். வரலன்னா காப்பி பண்ணி.